மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ரத்மலானை சைமா அவரிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணைகளில் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இது இன்றைய நாளுக்கான பிரதான செய்தியாகும். இந்த செய்தியுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் நாமல் ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்திய புலம்பெயர் தமிழர்கள், இதப்ப நடந்த சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு பழைய சம்பவம் உண்டு. நாமல் ராஜபக்ச இங்கே படிக்க வந்திருந்தவர் தானே யூகேல. அப்போ நடந்த சம்பவம் உண்டு. அதை ஞாபகப்படுத்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் ரத்மலானை சைமா என்று சொல்லப்படுற நபர். அவரும் அவரோட சேர்ந்த 2 பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்ட விசாரணைகள் ஆக்கள்கிட்ட நடத்தப்பட்டது. அந்த விசாரணைகளை பல உண்மைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 10 வருடங்களாக மலேசியாவில் தலைமறைவாக இருந்த இந்த சைமா என்று சொல்லப்படுற நபர் இப்பொழுது கடுமையான விசாரணையின் கீழ் இருக்கின்றார். என்னன்னு சொன்னால் 2014ஆம் ஆண்டுல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று செய்கிறார். அதாவது கைத்துப்பாக்கியை காட்டி ஒரு ஆளை கடத்தி கொண்டு போயிட்டு அந்த நபரை தாக்கி இருக்கின்றார். அது சம்பந்தமாக முதலாவது வழக்கு விசாரணை அவர் மேலே இருக்குது 2014ஆம் ஆண்டு. பிறகு 2016ஆம் ஆண்டு ஒரு நபரை சுட்டிருக்கிறார். அந்த நபர் இறந்துட்டார். அது சம்பந்தமாக கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் இன்னும் பெண்டிங்கில் போய்கொண்டிருக்காம். அது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டுல ஒரு பழைய சம்பவம் உண்டு. கொள்ளை சம்பவம் ஒன்றில் ஈடுபட்டவராம் என்று சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருக்காம். 2007ஆம் ஆண்டு கைக்குண்டு வைத்திருந்தார் என்று சொல்லி இன்னும் ஒரு வழக்கு, அதுவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காம். எனவே இப்படியான பல குற்ற சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த சைமா என்று சொல்லப்படுற நபர். அதுக்கு பிறகு இவர் மலேசியாவுக்கு தப்பி போய் அங்கே 10 வருஷம் இருந்திருக்கிறார். அங்கே இருந்த காலத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் இப்பொழுது இலங்கையில் அதிகம் தேடப்படுகின்ற, அதிகம் வேண்டப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் தான் கஞ்சிப்பானை இம்ரான். அந்த கஞ்சிப்பானை இம்ரானோட சேர்ந்து அவருடைய நிதி பொறுப்பாளராம். அவருக்கு வரக்கூடிய காசுகள், கணக்கு வழக்குகள் பார்க்கறது எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்பாக இருந்திருக்கிறார். எனவே கஞ்சிப்பானை இம்ரான் குரூப்பினுடைய நிதி பொறுப்பாளர் தான் இந்த ரத்மலானை சைமா என்று சொல்லப்படுகிறது. எனவே நேற்று ஒரு நாளில் நடத்தப்பட்ட விசாரணைகளே எவ்வளவு தகவல்கள் தெரிய வந்திருக்குன்னு சொன்னால் இன்னும் நிறைய நாட்கள் அவரை வச்சு விசாரிக்கும் போது இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு முதலே மலேசியாவுக்கு போயிட்டார். இலங்கையில் பல குற்றங்களை செய்து போட்டு மலேசியாவுக்கு போன பிறகு ஒரு 5-6 வருஷம் பார்த்துருப்பார். அப்பாடா என்னை ஒருத்தரும் தேடி வரையில இனி இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம் என்று பார்த்தா திடீரென்று ஆட்சி மாறிட்டுது. கொஞ்சம் கூட கனவுலும் நெச்சு பார்த்துருக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் வேற யாராவது இப்போ ஜனாதிபதியாக வந்திருந்தா, ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ வந்திருந்தா இவையெல்லாம் மலேசியாவில் திருப்பினோம். கடைசி வரைக்கும் இவையில யாரும் போய் கைது செய்ய போறதும் இல்லை, இலங்கைக்கு அழைச்சி கொண்டு வர போறதும் இல்லை. எனவே இப்போ ஆட்சி மாறினதாலும் அந்த பிரச்சனை இவையெல்லாம் இருக்கும். எனவே 10 வருஷம் அங்கே ஜாலியாக இருக்கலாம் என்று போயிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக இலங்கைக்கு சேர்ந்திருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நேற்று காலை கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நேற்று மாலையில் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாக ஒரு சில மேலதிக தகவல்கள் இருக்கு. என்னன்னு சொன்னால் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தான் அவர் மேலே விசாரணைகள் நடந்தது. ஏற்கனவே மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு போயிட்டு அங்கே பல மணித்தியாலங்கள் விசாரணை நடந்தது. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அங்கே பிறகு ஒரு 3 மணித்தியாலங்கள் மாறி விசாரணைகளும் வாக்குமூலங்களும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே 3 மணித்தியால கடுமையான ஒரு விசாரணைக்கு பிறகுதான் நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்திருக்கிறது. மொத்தம் 17 பக்கங்கள்ல அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 20 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தவர். மொட்டு கட்சியினுடைய நாமல் ராஜபக்சவினுடைய மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம். என்ன கேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். பொலிஸ்மா அதிபரை பற்றி அவர் பொதுமக்களால் தாக்கப்படுவார், பொதுமக்களால் கொல்லப்படுவார் என்று சொல்லி ஒரு மிரட்டும் பாணியில் ஒரு கதையொன்றை சொல்ல போய் பொது வழியில வச்சு அதனால் இப்பொழுது கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம். இலங்கையில் போதைப் பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்படுகின்ற குற்றவாளிகளுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு
தூக்கு தண்டனை வழங்குவது சம்பந்தமாக நேற்று ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில. அதாவது முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் போய் கொண்டிருக்குத்தானே, அதுக்கு ஒரு குழு ஒன்று இருக்குத்தானே, அந்த குழுவினர் ஜனாதிபதியை சந்திச்சு கலந்துரையாடினது. அதுல பல்வேறு தரப்பினர், மத குருமார்கள் இருந்து பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டது. போலீஸ் அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் என்று சொல்லி எல்லாரும் தான் கலந்து கொண்டது. அப்ப அதுல ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது என்று சொன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்படுகின்ற பாரதூரமான குற்றவாளிகள் இருக்கிறது தானே, நீதிமன்றங்களால மரண தண்டனை வழங்கப்படும் தானே, அதாவது தீர்ப்பு வழங்கப்படுறது ஆனால் நிறைவேற்றப்படுறதில்ல. ஏன் சும்மா அவையில வச்சு வடி வைப்பான், பேசாம ஆக்களை பிடிச்சி தூக்கி விட்டா என்னன்னு சொல்லி நேற்று கலந்துரையாடப்பட்டதாம். எனவே மிக விரைவில் இலங்கையில் மரண தண்டனைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக இந்த போதைப் பொருள் கடத்தலாக்களுக்கு ஏனென்று சொன்னால் உண்மையில ஒரு பாரதூரமான குற்றம். என நீங்கள் பாட்டுக்கு காசுக்கு ஆசைப்பட்டு போதைப் பொருளை கொண்டு படிக்கிற பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள் 15 வயசுலையும் 16 வயசுலையும் சின்ன சின்ன இளம் குருத்துக்களை நாசமாக்குறீங்கள். அவங்க பிறகு அந்த போதைக்கு அடிமையாகி பேருந்து தெரிஞ்சாங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க என்று சொல்லி எத்தனையோ பேர் இளம் வயசுலேயே செத்து போயினோம். அதை விட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுறது எல்லாத்துக்கும் அத்திவாரம் இந்த போதை தான். எனவே போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறாக்கள், போதைப் பொருளை கடத்தி கொண்டு வராக்களை பிடிச்சி மலமலண்டு கொஞ்சம் பேரை பிடிச்சி தூக்கி தொங்க விட்டா கணவருக்கு பயம் பெறும். அதுக்கு பிறகு ஓஹோ இலங்கையில இப்படி செய்ய இயலாது. இப்ப இந்தோனேசியா இருக்கு தானே, இந்தோனேசியால போதைப் பொருளை கொண்டு போயிட்டு ஒரு கதையும் கதைக்க இயலாது, வாயே துறக்க இயலாது. நிரூபிக்கப்பட்டா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு ஒரு கதையும் கதைக்க இயலாது. அதுக்கு பிறகு 8ஆம் நாள் செலவு, 31ஆம் நாள் செலவு, அப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. அதே தான் சிங்கப்பூர்லேயும் அதே தான், மலேசியாலேயும் அதே தான், மற்ற நாடுகளையும் அதே தான். அப்படி இறுக்கமா இருக்கிறபடியால தான் அந்தந்த நாடுகளை போதை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக கொஞ்சம் பேரை தூக்கி தொங்க விடுறதுல ஒரு விதமான தப்பும் இல்லை. எனவே இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி தெரியல. நேற்று முதல் கட்டமாக ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டுள்ளதாம். இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான 5 சிறைச்சாலைகளில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போன மாசம் கொஞ்சம், பிறகு இந்த மாசம் கொஞ்சம் என்று சொல்லி மொத்தமாக 5 சிறைச்சாலைகளில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றது. அதனுடைய சேத விவரங்கள் சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரம் வெளியாக இருக்கிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னா 225 மில்லியன் ரூபாய் 225 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாம் இந்த 5 சிறைச்சாலைகளையும் ஏற்பட்ட இழப்புகள் என்று சொல்லி இந்த சேத விவரங்கள் சம்பந்தமாக செய்யப்பட்ட முதல் கட்ட மதிப்பீட்டில் இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. அதே நேரம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் இருக்கின்றன தானே, இந்த மோசமான பாரதூரமான குற்றங்களோட சம்பந்தப்பட்ட கைதிகள், போதைக்கு அடிமையான கைதிகள், அவைக்கு ஒரு உளவியல் பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கையும் இப்போ எடுக்கப்பட போதாம். எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இருத்தி வச்சு போட்டு அவைக்கு கிளாஸ் எடுக்கிறது, அவைக்கு புரிய வைக்கிறது. ஏன் ஜெயிலுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கள், ஏன் தேவையில்லாத வன்முறையில் ஈடுபடுறீங்கள் என்று சொல்லி அவைக்கு அந்த ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு உளவியல் வகுப்பெடுப்பது சம்பந்தமாக இப்பொழுது ஆலோசனை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவும் நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது தானே, அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவாகும். கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி நேற்றைய நாளில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி வருகிறது. அது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. நியாயமான கேள்விதான். என்னென்னு சொன்னால், நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள கைவிலங்கு போடையில, அதனை வேற யாரை கூட்டிக் கொண்டு வந்தாலும் முன்னாள் அமைச்சர்களை கூட்டிக் கொண்டு வரைக்குள்ளே கைவிலங்க போட்டு கூட்டிக் கொண்டு வாரீங்கள், அல்லது வேற குற்றங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களை ஒரே செயின்லேயே 4-5 பேரை கட்டியெல்லாம் உண்டா போட்டு புணைச்சு கட்டி போட்டு அப்படியும் கூட்டிக் கொண்டு வாரீங்கள். அப்படியெல்லாம் நடக்குது. அதனை இஷாரா செவந்திக்கு மட்டும் எந்த விதமான கைவிலங்கும் இல்லை, சும்மா அவ பிக்னிக் போற மாதிரி ஒரு சூக்கேசையும் கொண்டு தண்டபாட்டில் வாரான்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் முழுக்க பரவலான கேள்வி கேட்கப்பட்டுகிறது. அதுக்கான பதில் ஒருத்தருக்குமே தெரியல. இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள்ல அது ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியினுடைய அகழ்வு பணிகளின் 102வது நாள் நேற்றைய நாளாகும். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 9 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே 7 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 524 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே 513 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று ஒரு சில சான்று பொருட்களும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது காப்பு இருக்குத்தானே, காப்பினுடைய ஒரு சில துண்டுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாட்டுக்கு பயன்படுத்துவது தான் லாடம் என்று சொல்லுவோமே, அந்த காலில் பூட்டுறது, அந்த மாதிரியான ஒரு சில பொருட்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது நேற்று 102வது நாள் அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட பொருட்கள் ஆகும்.
நாமல் ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்திய புலம்பெயர் தமிழர்கள். அதாவது நாமல் ராஜபக்ச வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுத்தவர். அப்போ இன்டர்வியூவில் வந்து பல கேள்விகள் கேட்கறது தானே. அதில் வந்து யூகேல படிச்சனீங்களாமே, என்னதான் படிச்சனீங்கன்னு சொல்லி கேட்கத்தானே வேணும் கட்டாயம். அப்போ அப்படி கேட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் கதைச்சொண்டு போய்க்குள்ள ஒரு வசனம் சொன்னவர் என்னன்னு சொன்னால், இங்கே பிரித்தானியாவில் வந்து வேல்ஸினுடைய தலைநகர் கார்டிஃப் இருக்குது தானே, கார்டிஃப் நகரத்தில் தங்கி இருந்து படித்தவராம் 2006ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு அந்த கால பகுதியில். ஏன்னு சொன்னால் தனக்கு வந்து ரக்பி விளையாட்டில் வந்து பயங்கர ஆர்வம். அதனால் வந்து கார்டிஃப் நகரத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி அங்கே தங்கியிருந்து படித்தவராம். அப்படி தங்கியிருந்த படிக்கைக்குள்ள தான் தங்கியிருந்த வீட்டில் வந்து தாக்குதல் நடந்ததாம். யாரோ இனம் தெரியாத நபர்கள் வந்து தாக்குதல் நடத்தினதாம். அது வந்து புலிகள் அமைப்பினுடைய ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலாம். தான் போயிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவராம். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நடவடிக்கையை வந்து அப்படியே விட்டுட்டு தான் லண்டனுக்கு வந்துட்டாராம். லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அதாவது வந்து சிட்டி யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக லண்டனுக்கு வந்துட்டாராம். இருந்தாலும் கார்டிஃபில் தான் தங்கியிருந்த டைமில் தன்னுடைய வீட்டின் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதாம். அதுக்கு வந்து புலம்பெயர் புலிகளின் ஆதரவாளர்கள் தான் காரணம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு நேர்காணலில் வந்து சொல்லி வச்சுக்கார். எங்கேயாவது வெளியில் போகக்குள்ள பொது நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளக்குள்ள இப்போ வெளியில் ஜாக்கெட் போடுவோம் தானே, அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து தான் என்ன செய்யறதாம்னு சொன்னால் புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவோம் தானே, என்னது குண்டு துளைக்காத ஆடை. அந்த மாதிரி குண்டு துளைக்காத ஆடைகளை உள்ளுக்க போட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட்டை போட்டு தான் போகிறதாம். ஏன்னு சொன்னால் தன்னுடைய உயிருக்கு வந்து கடுமையான அச்சுறுத்தல் தான் அந்த கால பகுதியில். எனவே பிரித்தானியாவிலும் தான் பயந்து தான் இருந்தேன் என்று சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.